மொபைல் யூஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபைலில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு வார்த்தையை எப்படி லிங்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி புதுசாக எப்படி லிங்க்கை ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற 40015ங்கிற நம்பர்ஸை லிங்காக மாற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற எம்டி ஸ்பேஸ்லையும் எப்படி ஒரு லிங்க்கை ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸ்மால் பிடிஎஃப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் லிங்க் ஆட் பண்ணுமோ அந்த பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபைல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் கன்வெர்ட் டூன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் கன்வெர்ட் டு வேர்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் டு வேர்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட்டிங் ஃபைல்ட்டு வரும். கொஞ்ச நேரத்தில் ஃபைல் கன்வெர்ட் ஆகிடும். டாக்குமெண்ட் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ரைட் சைட் பாருங்கள், 3 புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் சேவ் டு டிவைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸில் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் நேமை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நம்ம டிவைஸில் வேர்ட் டாக்குமெண்ட்டாக சேவ் ஆகிடுச்சு. அடுத்து கூகுள் டாக்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூகுள் டாக்ஸ் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் டாப்பில் ரைட் சைட் பாருங்கள், ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஃப்ரம் மெனுவில் டிவைஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாப்பில் ரைட் சைடு 3 புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் பிரிண்ட் லேஅவுட் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது அலைன்மெண்ட் கரெக்டாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளேஸில் லிங்க் ஆட் பண்ணுமோ அதை ஜூம் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 40015 லிங்காக மாற்றுறேன்ட்டு. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் ரைட் சைடு பென்சில் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஒரு மெனு இருக்கும், அந்த மெனுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் லிங்க்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே லிங்க்குன்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் உங்களுடைய லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் ரைட் சைடு டிக் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேவில் பாருங்கள், பிளாக் கலரில் இருந்த 40015 இப்போ ப்ளூ கலரில் லிங்காக மாறி இருக்கு. அடுத்து புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் ஆட் பண்ணணுன்னா எந்த பிளேஸில் ஆட் பண்ணுமோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம டைப் பண்ணுற மாதிரி லிங்க்கை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண லிங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் லிங்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் இருந்த டெஸ்ட்டு ப்ளூ கலரில் லிங்காக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டாப்பில் டிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டாப்பில் ரைட் சைடு 3 புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் மேக் ஏ காப்பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து காப்பி டாக்குமெண்ட் டு டிவைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போவும் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் ரீநேம் கொடுத்துக்கலாம். ஸ்மால் பிடிஎஃப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளில் ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸ் ஆப்ஷனில் நம்ம ரீசெண்டாக லிங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு 3 புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதில் கன்வெர்ட் டு பிடிஎஃப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் டு பிடிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட்டிங் ஃபைலுன்ட்டு வரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆன பிடிஎஃப் ஃபைலுக்கு ரைட் சைடு 3 புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் சேவ் டு டிவைஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பிடிஎஃப் ஃபைலில் லிங்க்கை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 40015 கிளிக் பண்ணுறேன், லிங்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து மேனுவலாக என்ட்ரி பண்ண லிங்க் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மேனுவலாக என்ட்ரி பண்ண லிங்க்கும் கரெக்டாக ஓப்பன் ஆகுது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மொபைலில் பிடிஎஃப் ஃபைலில் எந்த இடத்துட்டு வேணாலும் லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம்.